ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜர்னி வித் சுரேஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு ஒரு 700 கிராம், காய்ஞ்ச மிளகாய் ஒரு 250 கிராம், 1 கிலோ அளவுக்கு முழு உளுந்து மற்றும் கருவேப்பிள்ளை, செஸ்மி சீட் அதாவது எள்ளு, கொஞ்சோண்டு மிளகு, தோல் உரிக்காத பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு மற்றும் பெருங்காயத்தூள். இவ்வளோ தாங்க. ஈஸியான முறையில் ரொம்ப நாள் வச்சுருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி பொடி செஞ்சுட்டு அது கூடவே பொடி இட்லியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வானொலி எடுத்துக்கிட்டு எண்ணெய் எதுவும் சேர்க்காதீங்க. எண்ணெய் எதுவும் சேர்த்து நீங்கள் வறுத்திங்கன்னா அது ரொம்ப நாள் வர்றதுக்கு 2 மாதம் 3 மாதங்கள் தான் வரும். ஆனால் இப்போ நம்ம செய்கிற இட்லி பொடியை நீங்கள் 6 மாதங்கள் வரலையும் வச்சுருக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. ஸோ வானொலியை எடுத்துக்கிட்டு அதை லைட்டாக மிதமான சூட்டில் வச்சுக்கிட்டு அந்த காய்ந்த மிளகாயை ரோஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலையும் போட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். தீ மிதமான தீயாக இருக்கணும், ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? மிதமாக வச்சுங்க. நீங்கள் தொடர்ந்து வறுத்து கொண்டே இருங்க. அந்த கலர் சேஞ்ச் ஆகுது, உங்களுக்கே தெரியுது பாருங்கள். அந்த பொன்னிறமாக கலர் கருவேப்பிலையிலையும் மிளகாயிலையும் கொஞ்சம் கூட அந்த தண்ணீரே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ட்ரையாக நீங்கள் வறுத்துக்கிட்டு அதை ஃபஸ்ட்டு ஒரு செப்பரேட்டான பாத்திரத்தில் நீங்கள் மாற்றிங்க. அதுக்கப்புறம் அதே கடாயை நீங்கள் திரும்பவும் அடுப்பில் வச்சு ஃப்ளேமை கொஞ்சம் கூட மாற்றாமல் அதே இதில் இருக்கட்டும். அதே மாதிரி வச்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி 700லேருந்து 750 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டு அதை போட்டு கொஞ்சம் கூட எண்ணெயை விடாதீங்க. அதையும் தொடர்ந்து வறுத்து கொண்டே இருங்க. அது லேசாக கலர் சேஞ்ச் ஆகும். அது சேஞ்ச் ஆகிற டைமில் நீங்கள் 1 கிலோ அளவுக்கு உளுந்தம்பருப்பை அது கூட ஆட் பண்ணுங்கள். ஸோ உளுந்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் நல்லா வறுத்துக்கிட்டே வாங்க. நீங்கள் தீயை மட்டும் எப்போவுமே ஏற்றிடாதீங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், பரவாயில்லை. நீங்கள் தொடர்ந்து அதே சட்டியில் வறுத்துக்கிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், அதுக்கப்புறம் இன்னமும் கலர் சேஞ்ச் ஆகும். சரி, நீங்கள் பார்க்குறீங்கள, கொஞ்சம் கூட எண்ணெயை ஆட் பண்ணாதீங்க. எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா ஓவர் ஹீட்டில் உங்களுக்கு கருக நிலைமையும் வரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கூட துளி கூட எண்ணெய் சேர்க்காமல் தொடர்ந்து இது பண்ணிக்கிட்டுருங்க. அது கூட எள்ளு ஆட் பண்ணிங்க. எள்ளு ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 25 கிராம் அளவுக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு ஆட் பண்ண போகிறோம். அது கூட மிளகு நிறையா பேர் சொல்லுவாங்க மிளகு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. மிளகு கொஞ்சம் காரத்தன்மையை கூட்டி கொடுக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் ஒரு இதில் இட்லி பொடியில். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருந்த கார்லிக்கை போடுறோம். தோல் உரிக்காத கார்லிக். தோலை உரிச்சிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அதில் உள்ள ஈரம் அதில் சேர்ந்துக்கும். ஈரப்பதம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பொன்னிறமாக நீங்கள் அந்த இது வர்ற அளவுக்கு நீங்கள் வறுத்துக்குங்க. வறுத்துக்கிட்டு இவ்வளோ தாங்க. இதில் நம்ம உப்பு இப்போதைக்கு நம்ம சேர்க்கலை. உப்பும் அசோஃபட்டிடா அந்த பெருங்காயத்தூளும் நம்ம இப்போதைக்கும் சேர்க்கலை. கட்டி பெருங்காயம் சேர்த்தா இன்னமும் சுவையாக இருக்கும். ஸோ இதையும் அதே பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரலையும் இதை ஆற வைக்கிறோம். ஸோ இந்த கேப்பில் நீங்கள் போட்ட உடனேயே ஃபஸ்ட்டு அந்த அசோஃபட்டிடாவை அதில் போட்டுருங்க. பெருங்காயத்தை தூளையும் இல்லை கட்டி பெருங்காயமாக இருந்தால் அதை ஃபஸ்ட்லேயே நீங்கள் வதக்கிக்கலாம். போட்டுட்டு உப்பையும் அது கூட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை இது ஒரு அரை மணி நேரத்திலேருந்து நல்லா காற்றோட்டமான இடத்துல இருந்து ஆறட்டும். ஸோ இதை நல்லா மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிட்டோம், இல்லை அம்மி உரல்லையோ நீங்கள் போட்டு இடிக்கலாம். இல்லை உங்களோட குவான்டிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மில்லில் கூட கொடுத்து நேவாக அரைச்சிக்கிட்டு வாங்க. ரொம்ப பவுடராக அரைச்சிடாதீங்க. நான் மிக்சியில் அரைக்கிறதால ஒரு தடவை நல்ல பவுட்ராகவும், அதாவது கொஞ்சம் கோர்ஸாகவும், அதுக்கப்புறம் இன்னுமே கோர்ஸாகவும் கொஞ்சம் ரவை அளவுக்கு அரைச்சிருக்கிறேன். நீங்களே பாருங்கள், நான் ஏற்கனவே ஒரு ரவுண்டு அரைச்சேன், கொஞ்சம் அதிகமாக அரைச்சேன். அது எதுக்குன்னா கொஞ்சம் கோர்ஸாகவும் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்துக்கேன். ஏற்கனவே சாஃப்டாக அரைச்சிருக்கேன், அது மேலே கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி அது மேலே மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம இட்லி பொடி, இந்த பொடியை வச்சு இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இட்லிக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி நல்லெண்ணெய், இட்லி வச்சு இது பண்ணலாம். ஸோ இட்லி பொடிக்கு பொடி இட்லி நம்ம இப்போ செய்ய போகிறோம். பொடி இட்லிக்கு ஒரு இட்லியோ 2 இட்லியோ எடுத்துக்கிட்டு அதை நடுவில் கட் பண்ணிக்கோங்க.
வீடாக இருந்தால் இப்படி கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சைஸில் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் செய்கிறேன், அந்த ஹோட்டலில் செய்கிறதால. ஸோ இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டு நம்ம இப்போ அரைச்சி வைக்கிற பொடியை மேலே தூக்கிங்க. தூவிட்டு அது கூட கொஞ்சம் நல்லெண்ணெயோ இல்லைன்னா கீ சேர்த்தாலும் ஓகே தான், சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான பேனில் அதை போட்டு ஸ்லைட்லி ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணி சாப்பிட்டுட்டு பாருங்கள். உண்மையிலேயேங்க அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளேவரோட அருமையான டிஷ்ஷுங்க இது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.